மனப்போக்குவோ அவர்களுக்கு ஏற்படும். பிரச்சனைகள் வந்தால் அதை கையாளக்கூடிய திறனும் வந்து அவர்களுக்கு ஏற்படும். அந்த இளமை திருமணத்தை பற்றி நம்ம எடுத்து சொல்லணும். அதே போல் ஆண் பெண் விகிதாச்சாரம், மருத்துவ ரீதியாக 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் இருக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து தருமபுரி மாவட்டம் குறைவாக இருக்குது. 1000 ஆண்களுக்கு 820 பெண்கள் இருக்கிறோம். அதில் இந்த 5 சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் தொகுதி வந்து 1000 ஆண்களுக்கு 726 பெண்கள் தான் இருக்கிறோம். அப்படின்னா 250 ஆண்களுக்கு பெண்கள் இல்லை. எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாய சீர்கேடு ஏற்படும். இப்போ ஒரே பொண்ணுக்கு 4 ஆண்கள் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படும். இதெல்லாம் அறியும் மரணம் ஒன்று அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஆணாக இருந்தாலும் சரியே பெண்ணாக இருந்தாலும் சரியே சரிசமமாக நாம் மதிக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் கூட வந்து சட்டங்கள் இயற்றியாச்சு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு முன்னோடியான ஒரு முத்தாய்ப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சட்டமாக இயற்றப்பட்டு விட்டது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம யாருமே வந்து பெண் குழந்தை பிறந்துட்டாக்கில் வந்து ஒரு சோர்ந்து வந்து பெண்களை வந்து ஒதுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கல்வியை கொடுத்தோம்னா அந்த வீடே வந்து வளர்ச்சி அடையும். ஒரு ஆணுக்கு கல்வி கொடுக்கறத காட்டிலும் ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தாக்கல ஒரு இருட்டறையில் வந்து ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சினா எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு நிலைமை தான் பெண்களுக்கு கல்வி கொடுத்தால் ஏற்படும். ஆகவே நம்ம வந்து பெண் குழந்தையை பெற்றெடுத்தாக்கல அது நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்து கூடாது. அறியும் மரணம் ஒன்றுதான். அதனால் வந்து பாலின பாகுபாடு கூடாமல் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் வந்து மக்களிடத்தில் இன்றைக்கு ஏற்படக்கூடிய ஒரு சமுதாய மாற்றத்தை வந்து நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வருடம் ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ஏனென்றால் நீங்கள் வந்து ஆரோக்கியமான உடல்நலத்தோடு இருந்தால்தான் நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அவங்க எனக்கு முன்னாடி சொன்னவங்க உங்கள் துறை சார்ந்து சொன்னாங்க நடைமுறை சிக்கலை. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கூட இயலிசை நாடக மன்றம்னு ஒரு மன்றத்தை இருக்குது. திரு வாகை சந்திரசேகர் அவர்கள் மாநில தலைவராக இருக்கிறாரு. அவர் வந்து சினிமா துறையை சார்ந்தவர் தான். அதனால வந்து என்னால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவராக ஒரு சுகாதாரத்துறை சார்ந்தவர் நம்ம சொல்றது வருடத்திற்கு ஒரு முறை சக்கரை வியாதி ரத்த கொதிப்பு நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஓடி ஆடி ஆட்டம் போடுறீங்க. ஸோ அதனால வந்து இந்த கால் வந்து பாதிக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு வந்து காலை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு மருத்துவ விழிப்புணர்வு வேணும். அதனால வந்து நீங்கள் டைமுக்கு சாப்பிடணும். உணவு முறையில் வந்து சிறுதானிய உணவுகள் நிறைய சாப்பிடணும். சாமை, வரகு, திணை, கம்பு, சோளம், ராகி, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி வந்து சாப்பிடணும். 3 வேளைக்கு சாதம், பருப்பு குழம்பு சாப்பிட்டீங்கன்னா சக்கரை வியாதி வந்துடும். அதனால பாதிப்புகள் நிறைய ஏற்படும். உங்களை சார்ந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்தார் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால நீங்களும் நல்லா இருக்கணும். அப்பதான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.